எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு விமர்சனத்தை வைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்வதற்கான உள்நோக்கத்தை கற்பித்தார்கள். இடி ரைட் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, கட்சியை காப்பாற்றுவதற்காக டெல்லிக்கு கடந்த 3 ஆண்டுகள் செல்லாத முதலமைச்சர் இன்றைக்கு செல்கிறார் என்றெல்லாம் வசைப்பாடினார்கள். அப்படி பாடிய முகங்களெல்லாம் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக கரியை பூசியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை இடி ரைடு வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நசுக்க பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். நசுக்க பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எண்ணங்கள் தான் இன்றைக்கு நசுங்கி போயிருக்கிறது. நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் சமட்டை அடி கொடுத்திருக்கிறது. இடி, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு நீங்க ஊறு விளைவிக்கிறீங்க என்று மிக காட்டமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார். எனவே எதிர்க்கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானம். அவர்கள் வைத்த வாதங்கள் எல்லாம், அவர்கள் சொன்ன அரசியல் காரணங்களும் அற்ப காரணம் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கு டெல்லிக்கு கம்பீரத்தோடு ஒரு கம்பீர பயணம் மேற்கொண்டிருக்கிறார். திமுகவை விழுத்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் நயினார் நாகேந்திரன் நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு. நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் அல்லது நையாண்டி செயலராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தனித்தனியாக நின்று எதிர்த்தாலும் சரி, அல்லது ஒன்று கூடி வந்து எதிர்த்தாலும் சரி, எதிர்த்தவர்கள் தான் இடம் காணாமல் போயிருக்கிறார்களே தவிர கடந்த 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவற்றை எல்லாம் கடந்து ஆலமரமாக நின்று இன்னும் எதிர்காலத்திற்கு பணியாற்றும் என்பதுதான் திமுகவினுடைய வரலாறு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.